தித்திக்கும் காதல் தீயே. அத்தியாயம் 9. விடிந்து பல மணி நேரம் ஆகியிருக்க பறவைகள் தன் இரையை தேடி அவசர அவசரமாக பறந்து கொண்டிருந்தன. அந்த அவசரத்திலும் சிங்கமுடரி கிராம பறவைகள் அனைத்தும் மழலை என கை காலை ஆட்டியபடி கிள்ளை மொழியில் தீரனை திட்டிக் கொண்டே துள்ளி ஓடும் மகியை நின்று ரசித்துவிட்டே சென்றன. தீரனை திட்டிக் கொண்டே வந்தவள் தன் நண்பன் முதிய நின்றிருந்த நிலையை பார்த்தவள் அதிர்ச்சியாகி அப்படியே நின்றாள். சில நொடி அதிர்ச்சியில் நின்றவள் அடுத்த நொடியே கலகலவென வாய் விட்டு கண்ணில் கண்ணீர் தழும்ப சிரித்தாள். ஏய், சிரிக்காதே பிசாசே என முகத்தை உருளென வைத்துக் கொண்டு கூறினான் உதயன். உதயன் பேச பேச மீண்டும் வரப்பில் அமர்ந்து விழுந்து விழுந்து சிரித்தாள் மகி. என்னடாது, எப்படா மச்சான் என சிரித்துக் கொண்டே கேட்டாள் மகி. உடல் முழுக்க சேற்றை பூசிக்கொண்டு அப்பாவியென நின்றிருந்தான் உதயன். சிரிக்காதடின்னு சொல்றல்ல. டே மச்சான், முடியலடா, நான் அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குல எப்படா. சாரி மச்சான், சிரிப்பு அடக்க முடியல என மீண்டும் மீண்டும் சிரித்தாள் மகி. அழுதுருவண்டே, வேண்டாம், பாவுண்டே என உதட்டை பிதிக்கினான் உதி. சரி சரி, சரிக்கல, வா வந்து முகத்தெல்லாம் கழுவ முதல்ல. எப்படி அப்படியாச்சு என அடக்கப்பட்ட சிரிப்புடன் அருகில் இருந்த மோட்டாரில் உதயனுக்கு முகத்தை கழுவி விட்டு கேட்டாள் மகி. உன்ன மாதிரியே ஒரு ராட்சசி பார்த்த வேலை இது. வாவ், என்ன மாதிரியா? அப்ப பொண்ணாடா மச்சா, யார் இந்த பியூட்டி? வெறுப்பேத்தாதிரி என் உடல் மீது உள்ள சேற்றை கழுவிக்கொண்டு சட்டையை கழற்றி காய வைத்தான் உதி. சரி சரி, பொங்காத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என ஆர்வம் மேலிட கேட்டாள் மகி. அதுவா, நீ நோட் எடுக்க அந்த பக்கம் போனியா? நான் அமைதியா வாய்க்கால கால் நடிச்சுட்டு உட்கார்ந்திருந்தேன். அப்போ சிறிது நேரத்திற்கு முன், ஹை, தண்ணி ஜில்லுன்னு இருக்கே என நினைத்தவாறு வாய்க்காலில் காலை வைத்து ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான் உதி. அப்போது வாய்க்காலில் ஒரு நண்டை எட்டி பார்க்க மகியை பயமுறுத்துவோம் என்றெண்ணி அந்நண்டை பிடிக்க முயற்சி செய்கையில் அருகில் கொலுசொலி கேட்க மகி வந்துவிட்டாள் என்றெண்ணி, மகி இங்க பாருடி நண்டு என நிமிர்ந்து பார்க்க அங்கு பாவாடை சட்டையில் இரட்டை பின்னலிட்டு மஞ்சள் பூசிய அப்பாவி முகத்துடன் புதிதாய் ஒரு பெண் நின்றிருந்தாள். என்ன பாப்பா? அந்த பெண்ணை நோக்கி கேட்டான். எனக்கு அந்த நண்டு வேணும். அது ஏன் நண்டு? நான் தான் அதை அந்த வாய்க்கால இருந்து துரத்திட்டு வந்தேன் என முகத்தை அப்பாவியென வைத்துக் கொண்டு கூறினாள் அப்பெண். எத? ஓடண்டா? நான் தான் அதை முதல்ல பார்த்தேன். இதை என் ஃப்ரெண்டுக்கு காட்டிட்டு அப்புறம் உனக்கு தரேன், நீ கொண்டுட்டு போ. ஆமா, உன் பேர் என்ன? யார் மகனி? அதெல்லாம் முடியாது, நான் போகணும், எனக்கு இப்பவே வேணும், வீட்டுல ஐயன் திட்டும் என் அழும் நிலைக்கு வந்தாள் அப்பெண். இந்த பொண்ணே அழுவாத, உன் பேர் என்ன? உன் அப்பா பேர் என்ன என அப்பெண்ணை அதட்டினான் முதி. என் பேரு தூரிகை, கலிய பெருமாள் மக. என் நண்ட கொடுங்க, நான் போகணும் என கண்ணில் கண்ணீர் தழும்ப நின்றிருந்தாள் தூரிகை. அடப்பாரா, தூரிகையா பேரு? தூரிகா, என் தூரிகா, ஒரு வானவில் வானவில் மழையென பெய்கிறாய். சாரிகா, என் சாரிகா, அடிமன வேர்களை வேர்களை கொய்கிறாய் என பாட்டு பாடி அப்பெண்ணை கிண்டல் செய்தான் புதி. என்னை கிண்டல் பண்ணாதீங்க, என் அண்டை கொடுங்க, நான் போறேன் என 2 சொட்டு கண்ணீர் சிந்தினாள் தூரிகை. அட, இந்த பொண்ணு என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்கு? இந்த பொண்ணு கூட விளையாட ஜாலியா இருக்கே. மகி வர வரைக்கும் இந்த பொண்ணை வம்பிழுத்து டைம் பாஸ் பண்ணுவோம் என நினைத்து கொண்டு, ஏன் கிண்டல் பண்ண என்ன? ஒரு வகையில நான் முறப்பையன் தான், தெரியுமா? இப்படி எல்லாம் அழுதா நண்டெல்லாம் நான் தரமாட்டேன். மாமா சொல்றல்ல, அழாம சிரிச்சுக்கிட்டே கேளு பாப்போம் என்று வம்பிழுத்தான் முதி. மாமாவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்படி எல்லாம் பேசாதீங்க என்று சிறிது கோபப்பட்டாள் தூரிகை. ஏன் மாமன் சொன்ன என்ன? நீ கோபப்பட்ட நான் பயந்துருவேடா என்ன என மீண்டும் வம்பிழுத்தான் புதி. என் நண்டை கொடுங்க, நான் போறேன் என முறைத்தாள் தூரிகை. ஆட, கோபத்தை பாரா, நண்டை தர முடியாது, நீ மாமான்னு சொல்லு, நண்டை தரேன் என மீண்டும் மீண்டும் விளையாடினாள். உதயனை நன்றாக முறைத்தவள் ஒரே தள்ளாக அவனை வாய்க்காலில் பிடித்து தள்ளிவிட்டு கொலுசொலி சிறுங்க ஓடி மறைந்தாள் தூரிகை. இது அண்டை நடந்துச்சு என அனைத்தையும் கூறி முடித்தான் உதயன். அட அல்ப, உனக்கு இது தேவையா? அந்த பொண்ணா இருந்ததுனால புடிச்சு தள்ளனோட விட்டுருக்கா. நானா இருந்தா தலையில கல்லு தூக்கி போட்டிருப்பேன். நான் சும்மா விளையாட்டு கரடி பண்ண என உதட்டை பிதிக்கினாள் உதி. எதுல போய் விளையாடுறது விவசாயியாடா, அறிவு கட்டவனே என உதயனின் மண்டையில் நங்கென்று கொட்டினாள் மகி. இல்லடி, நான் சும்மா விளையாட்டு தானே பண்ண, இதெல்லாம் கிராமத்துல சாதாரணண்டி. எது இது சாதாரணமா? அந்த பொண்ணு யாருன்னே உனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்ச பொண்ண, உன் சொந்தக்கார பொண்ண கிண்டல் பண்ணனா கூட அதுக்கு ஏதோ ஒரு உரிமை இருக்கு.
யாருனே தெரியாத பொண்ணை கிண்டல் பண்ண உனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கும் ரோட் சைட் பொறுக்கிகளுக்கும் என்னடா வித்தியாசம்? அடுத்தவங்க மனசை நோக்கடிக்கிறது பெரிய தப்பு உதி. உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கலடா. சாரிடி. என்கிட்ட ஏன் கேக்குற? அந்த பொண்ணுகிட்ட இந்த நண்டை கொடுத்துட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்டு வீட்டுக்கு வா என கூறிவிட்டு வீட்டிற்கு கிளம்ப மகை திரும்பினாள். இவர்கள் இருவரும் பேசியது அனைத்தையும் கேட்டபடி பின்னால் தீர நின்றிருந்தான். மகை பேசிய அனைத்தையும் கேட்டவன், நிஜமாவே இவ வித்தியாசமான பொண்ணுதான். தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் முகத்துக்கு நேரம் தட்டி கேக்குறா என மகையை பார்த்து வியந்தபடி நின்றிருந்தான் தீரன். தீரனை கண்டவள், அடுத்தவங்க நோட்ட அனுமதி இல்லாம பாக்குறது, அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேக்குறது, இது வேலையா போச்சு உள்ள உங்களுக்கு என்றாள் மகி. உனக்கு வாய் ஓவரா நீளுதிரி. நான் ஒண்ணு ஒட்டு கேட்கல. என் மோட்டார் கிட்ட யார் நிக்கிறதுன்னு பாக்க வந்தேன். அப்ப நீங்க 2 பேரும் ஊருக்கே கேக்குற மாதிரி பேசினா எல்லாருக்கும் கேட்கதான் செய்யும் என கோபப்பட்டான் தீரன். அண்ணே என தயங்கினான் உதி. உதி, உன்னை நான் கிளம்ப சொன்னேன் என உதியை முறைத்தாள் மகி. என்ன மகி, அண்ணனை பார்த்து பேசு. உனக்குதான் அவன் அண்ணன். முதல்ல நீ பண்ணின தப்ப போய் சரி பண்ணு. நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க தயங்குற ஒவ்வொரு நொடியும் நீ பண்ணின தப்போட அளவு அதிகமாயிட்டே இருக்கும். இந்நேரம் அந்த பொண்ணு மனசு எவ்வளவு சங்கடப்படும் என உதயனை உறுத்து விழித்தாள் மகி. சாரிடி, நான் கிளம்புறேன் என மகியிடம் கூறிவிட்டு தேரனிடம் கண்களாலேயே கெஞ்சிவிட்டு தூரிகையிடம் மன்னிப்பு கேட்க புறப்பட்டான் உதயன். பெரிய பெண்ணியவாதி நினைப்பா? பொண்ணுக்கு ஆதரவா இப்படி குரல் கொடுக்கற? நான் பெண்ணியவாதி இல்ல மிஸ்டர் அண்ணழேந்தி தீரன். என் கண்ணு முன்னாடி எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு எதிரா குரல் கொடுக்கறேன், அவ்வளவுதான். கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப பாத்துட்டு நமக்கு என்னன்னு போறவங்க என்னைய பொறுத்த வரைக்கும் செத்த பொணத்துக்கு சமம். நான் உயிருள்ள மனுஷியா இருக்கேன், அவ்வளவுதான். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற சின்ன சின்ன தப்ப பாத்துட்டு நமக்கே வம்பான உயிர் இருந்தோம் உணர்வு இல்லாம கண்டும் காணாதம போகாம நம்மளால முடிஞ்ச சின்ன எதிர்ப்ப காட்டினாலே பெரிய பெரிய தப்பெல்லாம் இங்க நடக்காது. என் கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடந்துச்சுன்னா முகத்துக்கு நேரம் தட்டி கேட்பேன், அதானா? அதுக்கு நீங்க திமிர் பிடிச்சவர், ராங்கிக்காரி, மரியாதை தெரியாதவன் பேர் வச்சா அதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி பேரு வச்சீங்கன்னா ஆமா, நான் ராங்கிக்காரி தான், திமிர் பிடிச்சவதான், மரியாதை தெரியாதவதான். பெண்ணிய பேசுறவங்களா பெண்ணியவாதி இல்ல மிஸ்டர் அனழேந்தி தீரன். அது அவங்களோட வழியோட வெளிப்பாடு. அநியாயத்துக்கு எதிரா பேசினா பெண்ணியவாதின்னு முத்திர குத்துறத நிறுத்துங்க என கூறிவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து வீட்டிற்கு புறப்பட்டாள் மகி. கோபமாக செல்லும் மகியை வெளிவெறிய பார்த்தவன், இன்ட்ரெஸ்டிங் என முணுமுணுத்துக் கொண்டான் தீரன். கோபமாகவே வீட்டிற்கு வந்தவள் உள்ளே புதிதாக பேச்சுக்குரல் கேட்கவும் தயங்கி நின்றாள். எனக்கு மகிய ரொம்ப பிடிச்சிருக்கு செம்பகம், ரொம்ப நல்ல பிள்ளை. இப்படி ஒரு புள்ள குடும்பத்துக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என கருப்பாகி செண்பகத்திடம் கூறிக்கொண்டிருந்தார். பேச்சில் தன் பெயர் அடிப்படவும், யாரா அது, இந்த ஊருக்குள்ள நம்மள தெரிஞ்சவங்க என உள்ளே நுழைந்தாள் மகி. உள்ளே பேசிக் கொண்டிருந்தது தேரனின் அம்மா கருப்பாயி என அறிந்ததும் புன்னகையுடன், ரெண்டம்மாவும் சேர்ந்து என்னை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க என கேட்டவாறே அவர்கள் முன் சென்று நின்றாள் மகி. திடீரென மகியை கண்டதும் பேசிக் கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு இருவரும் அதிர்ந்து திருவென விழித்தனர் கருப்பாயியும் செண்பகமும். என்ன 2 பேரும் ஏதோ தப்பு செஞ்சது மாதிரி முழிக்கிறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணீங்க என இருவரையும் பார்த்து கேட்டாள் மகி. நம்ம பேசினதை கேட்டிருப்பாளோ என இருவரும் பயந்து விழித்தனர். ஏன் இப்படி என்னை பார்த்து பயப்படுறீங்க என கேட்டவாறு இருவரையும் கூர்ந்து நோக்கினாள் மகி. அத்தியாயம் 10. காலையில் தேரன் உணவு உண்டுவிட்டு வயலுக்கு புறப்பட்டு சென்றதும் மின்னல் வேகத்தில் வீட்டு வேலையை முடித்தார் கருப்பாயி. என்ன கருப்பாயி, வேலையெல்லாம் மின்னல் வேகத்துல நடக்குது, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்புற என தன் மனைவியை வம்பிழுத்தார் சிதம்பரம். நல்லா கேப்பீங்களே கேள்வி. நேத்தே என்ன சொன்ன? இன்னைக்கு போய் செண்பகத்துக்கிட்ட பேச போறேன்னு சொன்னல, அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என நின்று கூட பதிலளிக்காமல் வேலை பார்த்து கொண்டே பதிலளித்தார் கருப்பாயி. எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. மகா விஷயத்துல நான் சொல்லி நீ எதை கேட்க போற? உன் ஆசையை ஏன் கடுப்பானே, போய் விசாரிச்சு பாரு என கோரிவிட்டு தன் வேலையை பார்க்க கிளம்பி விட்டார் சிதம்பரம். கருப்பாயியும் செண்பகம் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். செம்பகம், எத்தா செம்பகம் என உதயனின் வீட்டின் வெளியே நின்று குரல் கொடுத்தார். அட கருப்பாய் அக்கவா, வாங்க வாங்க உள்ள வாங்க என வரவேற்று மோர் கொடுத்தார். எங்க உதயனும் மகள்வழியையும் காணும் என வீட்டின் உள்ளே சுற்றும் முற்றும் பார்த்தவாறு கேட்டார் கருப்பாயி. அதை ஏன் கேக்குறீங்கக்கா, விடிய காலையிலேயே அம்மா அடம் முடிச்சு காட்டு மெட்டெல்லாம் பார்க்க உதயனை கூட்டிட்டு கிளம்பிட்டா. சாப்பிட கூட இல்ல, இப்ப வர்ற நேரம் தான். ஏக்கா அம்மா கிட்ட பேசணுமா? இல்ல, உன்கிட்ட பேசதான் வந்தேன். பிள்ளைங்க 2 பேரும் இருந்தா உன்கிட்ட பேச முடியாதுல, அதான் கேட்டேன். அப்படி என்னக்கா என்கிட்ட பேசணும்? இல்ல, அது மகி மகி வீட்டுல எல்லாரும் எப்படி? அம்முக்கு என்னக்கா, அது தங்கம், வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நாங்களே இப்பதான் முதல் தடவையா பாக்குறோம்.
இது வரைக்கும் நம்ம உதவி போன்ல தான் பேசுவான். முகத்தை பார்க்காமலே எங்க மேல அம்மா அப்பான்னு உசுரா இருக்கோம். நாங்க பாக்கணும்னு சொல்லிட்டே இருப்போம். இந்த லீவுக்கு தான் வந்திருக்கு. பாசக்கார பிள்ளைக்கா. ஆனா அதே நேரம் கோபம் மூக்குக்கு மேல வரும். யாராவது தப்பு பண்ணனா மறைச்செல்லாம் பேச தெரியாது. மூஞ்சிக்கு நேரா கேட்டுப்படும். அப்படியே நம்ம தீரன மாதிரிதான். என்ன அம்மு கோவத்துல கொஞ்சம் நிதானமா இருக்கும். தீரபய கோபத்தை கட்டுப்படுத்தாம நிதானத்துக்கு வரமாட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அன்னைக்கும் அப்படித்தான். தீர அம்முவை அடிச்சு அம்மு தீரன் கை நீட்டிருச்சு. அதனாலதான் மகிய தீரனுக்கு பொண்ணு கேட்கலான்னு நினைக்கிற சம்பகம். நீ என்ன சொல்ற என விஷயத்தை போட்டு உடைத்தார் கருப்பாயி. எனக்கு பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்ட? இதுக்கு நம்ம பிள்ளைய ரெண்டு ஒத்துக்கணும்ல, அம்மு வீட்லயே ஒத்துக்கணும்ல என தயங்கினார் செண்பகம். அதெல்லாம் பாத்துக்கலாம் செண்பகம். எனக்கு மகியை ரொம்ப பிடிச்சிருக்கு செண்பகம். ரொம்ப நல்ல பிள்ளை. எப்படி ஒரு பிள்ளை குடும்பத்துக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என கருப்பாயி செண்பகத்திடம் கூறி கொண்டிருந்ததை கேட்டு விட்டுதான் மகி உள்ளே வந்தது. ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க என விசாரித்தாள். நாம் பேசியதை கேட்டிருப்பாளோ என பயந்து இருவரும் முழிக்க, என்ன ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க என சிரித்தவாறு மகி கேட்டாள். மகி சிரித்த பிறகுதான் இருவரும் நிம்மதியாக மூச்சு விட்டனர். முதலில் சுதாரித்த கருப்பாயி, அது ஒண்ணுல கண்ணு, உன்னை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தேன் என பாதி உண்மையை மட்டும் கூற, ஆமாமா மருமகளால கூப்பிட்டுச்சாக்கா என தனக்குள் நினைத்து புன்னகைத்துக் கொண்டார் செண்பகம். நானா உங்க வீட்டுக்கா? என்ன விசேஷமா என கேட்டவாறு செண்பகத்தின் மடியில் சலுகையாக படுத்துக் கொண்டாள் மகி. அதை பார்த்த கருப்பாயின் மனதில் மகள் இல்லாத ஏக்கம் வெகுவாக தலை தூக்க, இதே மாதிரி நம்ம கிட்டையும் உரிமையா நடந்துக்க மாட்டாளா என ஏங்கினார் கருப்பாயி. கருப்பாயி யோசனையில் மூழ்கியதை கண்ட செண்பகம், அது அவங்க வீட்டுக்கு உன்னைய சாப்பிட கூப்பிடுறாங்க அக்கா. உன்னைய கருப்பாயி அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மக இல்லாத நான் உன்னைய மகளா நினைச்சு சோறுட்டுற மாதிரி அவங்களும் உனக்கு சோறு ஊட்ட ஆசைப்படுறாங்க. அவ்வளவுதான். அட பிளாக் பியூட்டி, சோறு போடுற மகன் சொன்னா உன் பெண்ணாடியே நாய்க்குட்டியாட்ட வந்துட போறேன். எதுக்கே இப்படி ஃபீல் பண்ற என கருப்பாயின் வாடிய முகத்தை பார்த்து அவரை உற்சாகப்படுத்துமாறு கூறினாள் மகி. நெசமா என் வீட்டுக்கு வரியாகன்னு என கருப்பாயி வேறு அர்த்தத்தில் கேட்க, நீ சொன்னா நம்ப மாட்டேன். எந்திரி முதல்ல, கிளம்பு கிளம்பு, உன் கூடவே உன் வீட்டுக்கு வந்துடுற என்று கூறியவாறு எழுந்து நின்றாள் மகி. அப்ப இங்க ஆக்கி வச்சிருக்க சொத்தை யாரு தம்பாங்களா என விளையாட்டாக வினவினார் செண்பகம். அத நீ பெத்த முத்திரத்திரத்தையே கொட்டிக்க சொல்லு செண்பகம் என செண்பகத்தின் தாடையை பிடிச்சு கொஞ்சினாள் மகி. ஹே ஆமா, கேட்க மறந்துட்டேன். எங்க உதயனை காணோம்? நீ மட்டும் வந்திருக்க? அவன ஒரு வேலையை அனுப்பியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் என கூறிவிட்டு கருப்பாயுடன் தீரன் வீட்டிற்கு கிளம்பினாள் மகி. கருப்பாயுடன் தீரன் வீட்டிற்கு வந்த மகி வீட்டை ரசித்து சுற்றி சுற்றி பார்த்தாள். அவள் ரசித்து பார்ப்பதை கண்ட கருப்பாயி, என்னகன்னு வீடு பிடிச்சிருக்கா என்றார். ஐயோ பிளாக் பியூட்டி, வீடு சூப்பரா இருக்கு. என்னைய விட்டா என் வாழ்க்கை முழுக்க இந்த வீட்லயே இருந்துருவேன் என விளையாட்டாக கூறினாள் மகி. அதுக்குத்தானே நானும் ஆசைப்படுறேன் என நினைத்துக் கொண்டு மகியின் முன் தலைவாழை இடையிட்டு அவளுக்கு பரிமாறினார் கருப்பாயி. கருப்பாயி அருகே நிற்பதை பார்த்துவிட்டு, நீயே நிக்கிற, வா இப்படி உட்காரு என கருப்பாயின் கைப்பிடித்து தன் அறையில் உட்கார வைத்துவிட்டு செண்பகத்திற்கு ஊட்டுவது போல் கருப்பாய்க்கும் சோறூட்டினாள் மகி. மகி தனக்கு சோறூட்டியதும் நெகிழ்ந்த கருப்பாயி, நீ சாப்பிடுறா என குரல் தழுதழுக்க கூறினார். நானும் சாப்பிடுறேன், நீயும் சாப்பிடு, ரெண்டு பேருமா சேர்ந்து சாப்பிடுவோம் என்றவாறு மகியும் சாப்பிட்டாள். மகி சாப்பிடுவதை ஆசையாக பார்த்து ரசித்துக் கொண்டார் கருப்பாயி. எப்பா பிளாக் பியூட்டி, செம்ம சாப்பாடு, சூப்பரா இருக்கு உன் கைப்பக்குமோ, வேற லெவல் பிளாக் பியூட்டி. இப்படி ஒரு சாப்பாட்டை இன்னைக்கு இந்த உதிப்பைய மிஸ் பண்ணிட்டானே என கூறியவாறு கருப்பாயிக்கும் ஊட்டிவிட்டாள் மகி. மகிழ்வெளி தன் தாய்க்கு சோறூட்டியபடி தன் வீட்டு நடு கூடத்தில் அமர்ந்தபடி உணவு உண்பதை வாசலில் நின்று ஆர்வமாக பார்த்தபடி நின்றிருந்தான் தீரன். எதேர்ச்சியாக திரும்பிய மகி தீரனை பார்த்துவிட்டு, வாங்க வாங்க தீரன் சார், உங்க அம்மா சூப்பரா சமைக்கிறாங்க என சப்ப கொட்டி சாப்பிட்டுக் கொண்டே தீரனை பார்த்து சற்றும் பயமில்லாமல் அவனிடம் பேசினாள் மகி. திடீரென தன் மகனை பார்த்த கருப்பாயி, ஐயோ அன்னைக்கே மகி மேல கோவமா இருந்தானேவன், இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன சொல்ல போறானோ என பதட்டத்துடன் எழுந்து நின்றார். ஆட நீயே பிளாக் பியூட்டி எந்திரிச்சு நிக்கிற, சாப்பிடுறப்ப பாதியில எந்திரிக்க கூடாதுன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? பாபா உட்காரு என கருப்பாயை இழுத்து மீண்டும் அருகில் அமர வைத்து ஊட்டி விட்டாள். அங்க வயல்ல நம்ம கிட்ட அவ்வளவு கோமா பேசிட்டு இங்க வந்து நம்ம வீட்டுல நம்ம அம்மா கூட இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கு. அம்மாவுக்கு ஊட்டி வேற விட்டுட்டு இருக்கா. நாம கூட நம்ம அம்மாவுக்கு ஊட்டி விட்டதிலேயே இவளுக்கு அம்னீஷியாவா இருக்குமோ என மகியை பார்த்தவாறு யோசித்தவாறே நின்றிருந்தான் தீரன். தீரனின் எண்ண ஓட்டத்தை மகியின் மீது கோபமாக இருக்கிறான் என தவறாக புரிந்து கொண்ட கருப்பாயி, எப்பா சாப்பிடுற பிள்ளைய எதுவும் சொல்லிடாதையா என தீரனிடம் கெஞ்சி கேட்டார் கருப்பாயி. இந்த அம்மா என்ன லூசா? நான் என்ன நினைக்கிறேன், இந்த அம்மா என்ன கேக்குது? ஓ இவன் மேல நான் கோபமா இருக்கேன்னு நினைச்சுக்கிச்சு அந்த அம்மா. சரி சரி இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்
என நினைத்துக் கொண்டு வெளியே முறைப்பாக முகத்தை வைத்துக் கொண்டு மகியை நெருங்கினான். இவர்கள் இருவரையும் துளிகூட கண்டு கொள்ளாமல் இலையில் உள்ள சாப்பாட்டை காலி பண்ணுவதில் கருத்தாக இருந்தாள். நீ மட்டும் இங்க நல்லா வெட்டிட்டு இருக்க, எங்க உன் பின்னாடியே உன் பாடிகார்டு மாதிரி சுத்துவான ஒருத்தன் அவங்க என மகியிடம் வினவினான் தீரன். வாயில் உணவை அடைத்துக் கொண்டு என்றவாறு வருவான் என சைகை செய்தாள் மகி. மகியின் அந்த குழந்தைத்தனமான கை செய்கையில் சிரித்தே விட்டான் தீரன். தீரன் சிரிப்பதை பார்த்த மகி, இவன் என்ன பைத்தியமா நம்மள பார்த்து சிரிக்கிறா, இந்த உதிப்பையில இன்னும் என்னதான் பண்றானோ என தீரனை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி யோசித்தாள். அங்கு உதயனோ, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு, சோத்துலையும் அடி வாங்கியாச்சு என மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டு அடி வாங்கிய உதயனை உறுத்து விழித்தபடி நின்றிருக்கும் தூரிகையின் எதிரே பாவமாக நின்றிருந்தான்.